எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். 2 கொரிந்தியர் 1:4. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் பலவிதமான இன்னல்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்னல்கள் இல்லாத மனித வாழ்க்கையே இல்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இன்னல்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த இன்னல்களுக்கு மத்தியில் நாம் எவ்வளவு தூரம் கடவுளுடைய உடனிருப்பை உணர்கின்றோம், அந்த இன்னல்களுக்கு மத்தியில் கடவுளுடைய ஆறுதலை எவ்வளவு தூரம் பெறுகின்றோம், அதை உணர்ந்து வாழ்கின்றோம் என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்திப்போம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். நம்முடைய அனைத்து இன்னல்களிலும் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார். இவ்வாறு தொடக்கத்தில் அவர்கள் அந்த ஆண்டவருடைய ஆறுதலை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததனால்தான், தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் இன்னல்களை சந்திக்கும் போது அந்த இன்னல்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய உடனிருப்பை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்ததனால்தான் அதை அவர்களுக்கு எல்லோருக்கும் எடுத்து கூறுபவர்களாக மாற வைக்கின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அன்று எவ்வாறு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தாங்கள் சந்தித்த அனைத்து இன்னல்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றார்களோ, அந்த ஆண்டவருடைய ஆறுதலை உணர்ந்தவர்களாக வாழ்ந்தார்களோ, இன்று நாமும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்கும் போதெல்லாம் அந்த இன்னல்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய ஆறுதலை பெறுகின்றோம். ஆனால் பெறுவதை என்றைக்காவது உணர்கின்றோமா என்றால் பெரும்பாலான நேரங்களில் நாம் உணர்வதல்ல. பெரும்பாலான நேரங்களில் அந்த ஆண்டவருடைய அந்த ஆறுதலை உணராத நிலையில் தான் இருக்கின்றோம். அவ்வாறு உணராத நிலையில் இருக்கின்றோம் என்றால் நாம் ஆண்டவரோடு நெருங்கிய நிலையில் இல்லை என்பதனை உணர வேண்டும். ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் தளர்ச்சி இருக்கின்றது என்பதனை உணர வேண்டும். இவ்வாறு அந்த நம்பிக்கையில் தளர்ச்சி அடையும் போது ஆண்டவருடைய உடனிருப்பையும் அவருடைய ஆறுதலையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற முடியாது. எனவே அந்த ஆண்டவருடைய ஆறுதலை நாம் பெற வேண்டுமென்றால், அந்த ஆண்டவருடைய ஆறுதலை நம்முடைய வாழ்வில் உணர வேண்டுமென்றால், உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணிக்க வேண்டுமென்றால், நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்றார், எல்லா நிலையிலும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு அரணாக இருக்கின்றார், என்னோடு உடன் பயணிக்கின்றார் என்பதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்தால்தான், நம்முடைய வாழ்க்கையில் உணரும்போதுதான் நாம் ஆண்டவருடைய ஆறுதலை அனுபவிக்கக்கூடியவர்களாக வாழ முடியும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதனால் வரை ஆண்டவர் பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். பலரும் நம்மை கைவிட்டுவிட்ட சூழ்நிலையில் யார் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று நாம் தவித்த தருணங்களில், யாரிடம் எதை சொல்வது என்று அறியாமல் நின்ற நிலைகளில்,
திக்கற்றவர்களாக நின்ற அந்த நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு துணை இருந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் அந்த ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் கரம் பிடித்து நமக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்பதனை நம்மால் உணர முடியும். அந்த ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பயணித்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு இன்னல்களை கடந்து வந்திருக்கின்றோம் என்பதனை நம்மால் உணர முடியும். அவ்வாறு உணர்வதோடு நின்று விடாமல் அதற்கு ஏற்ற நன்றி உள்ளவர்களாக அந்த ஆண்டவருடைய அந்த ஆறுதலை பெற்ற நாம் அந்த ஆண்டவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, இதனால் வரை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பல நிலைகளில் எங்களுடைய இன்னல்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலெல்லாம் துணையாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களோடு உடன் பயணித்து எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய கரத்தை பிடித்து வழி நடத்தியிருக்கின்றேன். உடைய அந்த ஆறுதலை பெற்ற நாங்கள் பல இன்னல்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு பல இன்னல்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பல நேரங்களில் நீர் செய்த அனைத்து செயல்களையும் மறந்து நன்றி கெட்டவர்களாகத்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அதற்காக இந்த தருணத்தில் மனம் வருந்துகின்றோம். உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய ஆறுதலையும் ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய நாங்கள் எந்நாளும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பராமரிப்பில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக வாழ எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம்முடைய வல்லமைமிக்க கரம் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் பரிசுத்தரே கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.